பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணத் தருவாயில் ஒருவர் மரணப் பிடியில் இருக்கும்போது நாம் அங்கு சென்றால் நாம் விரைவாக செய்ய வேண்டிய முதல் உதவி அவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுப்பதுதான். கலிமா சொல்லும் வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் வழங்கிவிட்டால் மேற்கொண்டு அவரிடம் எதுவும் பேச வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய இறுதி பேச்சு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று கூறினார்கள். அவருக்கு உயிர் பிரிந்துவிட்டால் அவருடைய கண்களை மூடிவிட வேண்டும், முகத்தை துணியால் மூட வேண்டும், துஆ செய்ய வேண்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும். உயர்வான அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நபியே, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக. அவர்கள் நமக்கு துன்பம் ஏதேனும் நேர்ந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், அவனிடமே நாங்கள் திரும்பி செல்பவர்கள் என்று கூறுவார்கள். அவர்களுக்கே அவர்களுடைய இறைவன் மன்னிப்பும் கருணையும் உண்டு. அவர்களே நேர்வழி பெற்றவர்கள். இறந்து போனவரை பார்த்து பதற்றம் அடையவோ கூச்சலிடவோ கூடாது. பொறுமை காக்க வேண்டும், துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இவரது உயிரை கைப்பற்றியவர் ஒரு நாள் மறுபடியும் வருவார், நமது உயிரையும் எடுத்து செல்வார் என்பதை நாம் மறக்கலாகாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் மரண நாள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த நாள் சற்று முந்தாது, பிந்தவும் செய்யாது. மையத்தை தாமதமின்றி குளிப்பாட்டும் இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கே குளிப்பாட்டி கஃன் அணிவித்து பின்னர் மஸ்ஜிதுக்கு கொண்டு சென்று ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். பிறகு அவரது இறுதி இருப்பிடமான கஃருக்கு அவரை கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரியட்டும். நமது வாழ்க்கையின் இறுதி முடிவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் உடன் ஆக்கட்டும். தீய முடிவை விட்டும் கெட்ட நிலையை விட்டும் பாதுகாக்கட்டும். ஆமீன்.